ஸ்கூல்ஸுக்கு அங்கீகாரம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற புகாரின் அடிப்படையில் போலீஸார் கைது நடவடிக்கை எடுத்திருந்ததை பார்த்தோம். இப்போ தனியார் ஸ்கூல்ஸ் அங்கீகாரம் தொடர்பாக அந்தந்த ஸ்கூலுடைய நிர்வாகிகள் கிட்ட போலீஸார் வாக்குமூலம் வாங்குறாங்க. ஓகே. ஸோ ஸ்கூல்ஸுக்கு அங்கீகாரம் பெற்று தருவதாக கூறி அந்த மோசடி என்கிற புகாரில் கிட்டத்தட்ட சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் போலீஸார் விசாரித்து வராங்க. ஸோ இந்த விசாரணைக்காக வாக்குமூலத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பணம் கொடுத்து ஏமாந்த ஸ்கூல் நிர்வாகிகளிடம் குற்றப்பிரிவு போலீஸார் வாக்குமூலம் வாங்குறாங்க. கைதான அரசகுமாரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செஞ்சுருக்காங்க. செய்தியாளர் சாலமன் கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். சாலமன், இந்த மோசடி புகார் குறித்து சொல்லுங்க, லேட்டஸ்ட் விசாரணை குறித்தும் சொல்லுங்க. சென்னை தீநகர்ல செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கங்களோட கூட்டமைப்பு செயலாளரான இளங்கோவன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதுல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், அதே போன்று பள்ளித்தர உயர்வு மற்றும் கட்டிட அனுமதி ஆகிய அரசு அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் என்ற பதிவு செய்யப்படாத அமைப்பின் தலைவர் செல்வகுமார் உட்பட பலர் இது போன்று சுமார் 100 கோடிக்கும் மேல வாங்கி தனியார் பள்ளிகள் நிர்வாகிகளிடமிருந்து வாங்கி ஏமாற்றி விட்டதாக புகார் ஒன்றை அளித்திருந்தார். புகாரின் பேர்ல மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து PT அரசகுமார் என்பவரை கைது செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது போலீசார் நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அதாவது மாநிலம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தனியார் பள்ளிகளிடமிருந்து சுமார் 25 லட்சம் முதல் 3 கோடி ரூபாய் வரை பணத்தை பெற்று மோசடி செய்திருப்பதும், சுமார் 200 கோடிக்கு ரூபாய்க்கு மேல இவர்கள் இது போன்ற மோசடியில ஈடுபட்டு இருப்பதாகவும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பணம் கொடுத்து ஏமாந்ததாக கூறப்படக்கூடிய 50க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளோட நிர்வாகிகளிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தனித்தனியாக வாக்குமூலங்களை பதிவு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட வாரியாக எத்தனை பள்ளிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான பட்டியலை தற்போது வழங்குமாறு சங்கங்கள் சார்பில் ஒரு விண்ணப்பமும் கொடுக்கப்பட்டிருக்கிற. அதுல ஊர் பெயர், அதே போன்று எந்த பள்ளி நடத்த பணம் கொடுத்தார், யாரிடம் பணம் கொடுத்தனர், எவ்வளவு பணம் கொடுத்தனர் உள்ளிட்ட ஃபார்ம் ஒன்றை அசோசியேஷன் சார்பில் தயார் செய்து அவர்கள் ஏமாந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் பேர்ல மொத்தமாக மீண்டும் மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதே போன்று தற்போது இந்த வழக்குல தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய மற்றொரு நபர் முத்துக்குமார் என்பவர் தான் ஒரு முக்கிய நபராக பார்க்கக்கூடியவர். அவர் தலைமறைவாக இருந்து வருவதால அவரை தேடும் பணியில தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய PT அரசகுமார் என்பவரை 7 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்காக எழும்பூர் நீதிமன்றத்துல ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணை நாளை அல்லது நாளை மறுதினம் வர இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மோசடியில பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் உரிய ஆவணங்களுடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு தங்களது புகார்களை அளிக்கலாம் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.